நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் கதிரேசன், இந்த பக்கம் மல்லி, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தாங்க இப்ப போரே போக போகுது. என்னடா போர் தொடங்க போகுது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம மல்லி தாங்க. மல்லி என்ன தவறு செஞ்சாங்க? மல்லி தவறு செய்யறதுக்கு எப்படி இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. மல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனா மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி பண்ணது ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த தப்பை வந்து அவங்க பண்ணிக்கூடாது, இருந்தாலும் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்கால, அவர் இருந்து உண்மையான ரேணுகா இல்ல சுடரி அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயே ரேணுகா கூட சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு பொய்யான நடிப்பை நடிக்க வச்சிருக்காங்க. இதனால இந்த விஷயத்த எப்படியோ ஒரு வழியா காத்து வழியில நம்ம கதிரேசனுக்கு போயிடுச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போயிடுச்சா? நீ இந்த மாதிரி சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, நீ சொல்லி வச்சு என் பொண்ணை ஏமாத்த பாக்குறீங்களா? என் பொண்ணு இதனால எதனா ஒண்ணு பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கடுப்பாயிட்டு உடனே என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போயின்னு இருக்கீங்க, எல்லாமே ஒரு எல்லாம் தான் பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேச ஆரம்பிச்சிடா. என்ன மல்லி ஓவரா பேசிட்டு போயின்னு இருக்க? நீ பண்ண தப்பு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? நீ எதுக்கு பொய்யான ஒரு இதா சொன்ன? என் மாப்பிள்ளை என் கூடயே வந்துருவான், என் பொண்ணை சந்தோஷமா வச்சு பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கனவு உலகத்துல இருக்கேன். அந்த கனவு உலகெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய், சும்மா ஏதோ ஒரு பிரம்ம மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தா அந்த சமயத்தில் என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? என் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிடும். அதெல்லாம் நீ ஒரு செகண்ட் யோசிச்சா? நீ யோசிக்காம உன்னோட பாயிண்ட் ஆஃப்ல மட்டும் நீ யோசிச்சுன்னு நீ எப்படி இருக்கணுமோ அதை மட்டும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டே அதெல்லாம் நியாயமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெவல்ல வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏதை பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு கியூட்டான விஷயம் சொல்ல போறேங்க. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, ரேணுகம்மா கிட்ட போயிட்டு, ரேணுகம்மா எனக்கு உன்னதான் பிடிக்குமா, எனக்கு அந்த மல்லியம்மாவும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. மல்லியம்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதான ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க, இதை செய்ய அதை செய்யாத, இதை படி அதை படிக்காத, உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன நச்சரிச்சுனே இருக்காங்க. எனக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல. நீங்க தான் என்ன எதுவுமே கேட்கறது இல்லை. நான் வந்தா எனக்கு அழகா போன் வச்சு கொடுத்துறீங்க, டிவி வச்சு கொடுத்துறீங்க, ஏதான ஒன்று பார்த்து நிற்கவே வைக்கிறீங்க. நான் ஐஸ்கிரீம் கேட்டா ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்க, நான் என்ன கேட்டாலும் அதுக்கு நோன்ற வார்த்தையை உங்ககிட்ட வரதில்ல. அம்மா என்ன அந்த மாதிரி இருக்கணும், நோவே சொல்லக்கூடாது. அந்த மல்லி அம்மா நோ சொல்லினே இருக்காங்க, அவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்லது சொன்னா அந்த உலகத்துல யாருக்கு பிடிக்கும், கெட்டது பண்ணா அந்த உலகத்துல எல்லாருக்கும் அப்படியே டக்குன்னு அப்படியே பத்திக்கும், ஒரு பக்கம் பத்திக்கணும், அடடடா இவங்க நமக்கானவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். இதுக்கு தாங்க சொல்றது, எந்த அளவுக்கு நீங்க நல்லதே ஒருத்தருக்கு பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்களா தான் தெரிவாங்க. நீங்க அவங்க எது செஞ்சாலும் என்ன வேணா பண்ணட்டுங்க, எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் செகுபம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுங்க பாருங்க, அவ்வளவுதாங்க. உலகத்துல உங்களை மிஞ்சத்துக்கு ஆளே இல்லைங்க. எக்காரணத்துக்கு கொண்டு உங்களை அப்படியே சும்மா மிஞ்சவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிருவாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காருல, அவரு வந்து செம்மையான ஒரு பிளான் போட்டு இருக்காருங்க. என்னடா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய்க்கும் மறுபக்கம் மல்லி ரெண்டு பேருக்கு இடையேயான கான்ட்ராக்ட் மேரேஜை வந்து ஒரேடியா முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாலும், அந்த கான்ட்ராக்டை முடிக்கிறது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 20 லட்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம மல்லிக்கு இந்த மாதிரி ஊதியமா தரப்போறோம். அது மட்டும் இல்லாம மந்த்லி அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டும் தரப்போறோம். ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று தந்துட்டுறோம். இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கதிரேசன் வந்து ஒரு கேஸை போட்டு இருக்காரு. யாரை கேட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டா உனக்கு என்ன தைரியம் இருக்கு? இந்த மாதிரி கேஸ் போறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அவனை மூஞ்செஞ்சாலாம் உடச்சிரும் பாத்துக்க. நானும் போனா போதுன்னு பாத்து வந்தா உன் இஷ்டத்துக்கு எதோ பண்ணிருக்கேன். நீ எல்லாமே ஒரு லிமிட் தான் கதிரேசா, லிமிட்டுக்கு மேல போச்சு கதிரேசா, என்கிட்ட பேச்சே இருக்காது பாத்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட ஆரம்பிச்சிடாங்க. உடனே கதிரேசன் வந்து என்னப்பா இப்ப என்ன பண்ணிட்டா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் கோச்சுக்கிறீங்க, நான் பண்ணது என்ன, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கதிரேசா நீ பண்ணது எதுவும் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லப்பா, உன்னோட வாழ்க்கை உன்னோட பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக்கணும் நீ எப்படி நினைக்கிறீ அது போல தானே எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துல கேடு கெட்ட தருதலையும் நிறையவே இருப்பாங்க, கூடவே இருப்பானுங்க. அவனுங்க கரெக்டா அந்த டைம்ல கழிச்சு விட்டு போயிடுவானுங்க. அவனுங்களெல்லாம் நம்பவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப நம்ம பார்த்துனுங்க. கரெக்டா வேலை இருந்தா நின்று பானுங்க, வேலை ஆளு கச்சிச்சா போய் நேர் போனுங்க. அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தாங்க வந்துக்கிறான் பாத்தீங்களாங்க. அவன் வேலை வரையும் வந்து நிற்பான், வேற யாரானு கடிச்சா கூட்டின்னு போயினே வந்துடுவான். கேட்டால் அதுக்கு வந்து நம்ம வரலன்னு சொல்லிட்டோம்னு ஒரு காரணத்தை சொல்லுவோம். ஆனால் நம்ம சொல்லவே மாட்டோமே, அப்படியே அந்த ஊருக்குள்ளே சொல்ல தெரியுவான். இனிமேல் அந்த மாதிரி தருதலை கூட சேர்ற பழக்கத்தை வந்து கட் பண்ணிடணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வருதுங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணிருக்காரு. ஆனால் இது எதுவுமே ஒரு பக்கம் பண்ணதெல்லாம் தெரியல. நான் பண்ணது எல்லாமே தப்பு, நான் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இல்லை. நம்ம ரேணுகாவை தான் அந்த இடத்துக்கு நம்ம
வெண்பாவே அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது நம்ம வெண்பா அழைச்சின்னு போயிருக்காங்க, என்ன இது இது ஒரு வாய்ப்பு இல்லாத விஷயமே, எப்படி வெண்பா கூட்டிட்டு போனாங்க, இது நடக்காத ஒரு விஷயத்த நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அதுதாங்க உண்மை. அந்த இடத்துல இதுதான் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல பார்க்கலாம். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் அடுக்கடுக்கா போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தவிடுபடி ஆக்க போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லதாங்க போறோம். அப்படி என்னடா விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி கிட்ட பேசினது பாரு மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த ரேணுகா வந்தா என்ன வரலன்னா எதனா பண்ணா என்ன பண்ணலாம், நமக்கு என்ன சொல்லு பார்க்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் காதல் வாங்கிக்கூடாது, தவிடுபடியா எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம போயிடணும். அதை விட்டு அவன் அப்படி சொல்றான் இவன் இப்படி சொல்றான் நம்ம யோசிச்சிருந்தா நம்ம வாழ்க்கை தான் ஒரு பக்கம் நரகாசத்துல போயினே இருக்கும். அதனால அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு ஜம்மாயா நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டு ஜாலியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.